ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு புது இது எடுக்க போறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப இந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் விஷயங்கள், இது பார்க்கறதுக்கு கிட்ட மாரி தெரிஞ்சாலும், ஆ ஒரு நல்ல ஒரு இது. இதுவரைக்கும் நம்ம இத எடுத்தோமான்னு தெரியல. எடுத்திருக்க மாட்டோம்னு நெனைக்கிறேன். இது வந்து ஒரு எரியக்கூடிய பொருள். அதனால இத வந்து ஃப்ளோரின் அப்படின்ற ஒரு இது. இத எடுக்கலாம். ஓகே. இங்கேருந்து 20 நிமிஷத்துல இருக்கு. இந்த சைடு தான் போவோமா? ஏதோ வண்டி வருதா? வண்டி வரல. பாருங்க இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் வராத ஏரியா. அதனால தான் நான் இதெல்லாம் எடுக்கிறேன். வராத ஏரியாவிலே எடுக்கணும். ரொம்ப கடினமா இருக்கு ஒரு எதுவும் வரல. அப்புறம் நண்பர்களே, எல்லாரும் கேம் பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் போட்டுக்கிட்டே வரேன். ஒன்று ஒன்றா இது பண்ணுறேன். பா சூப்பராக இருக்குங்களா? ஒரு ஷோரூம் வேறு இருக்கா பக்கத்துலேயே? ஆல்ரெடி இங்கேருந்து எடுத்துருக்கோம் போது. எடுத்துருக்கோம் போது. மழை மேகமாக இருக்குது. அங்கே ஒரு கார் இது இருக்குது. ட்ரக் இது. இந்த இருக்குங்க. வந்துட்டோம். ஓகே. இந்த டிரைவ் இன்னைக்கு ஸ்மூத்தாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துட்டா அங்கே தான் இருக்கா? இந்த மாதிரி நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். ஆனால் அது வந்து எம்டிங்க. இதில் வந்து இருக்கு. எஸ், இந்த வண்டிக்கு இது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஓகே, 8 மணி நேரமா? 8 ஹவர்ஸ். செமையாக இருக்குல்ல இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு லுக்கு நல்லா இருக்கு. ஓ, தேவையில்லாமல் போயிடுச்சேன் பாருங்கள்.
இதாங்க என்னோட ஸ்பெஷலு. ஏய் 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 எதுக்கு இடிக்கிறேனே தெரியாது எனக்கு. கரெக்டாக வந்தேன், லுக்கெலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் போயிடுச்சு பாருங்க. நின்று தான் ஆகணும், அதுதான் விஷயம். இது ஒரு நல்ல ஒரு டிரைவாக இருக்கும் நம்புறாங்க. ஏய் நிறுத்திக்கிறேன். ஓ இப்படி தான் பண்ணுறாங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபியூயல் ஐட்டம். அதாவது எப்படி சொல்கிறது, ஆயில், அந்த ஆயிலில் எரியக்கூடியது அந்த மாதிரி ஐட்டம். எஸ், இது நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துருக்கோம். பாருங்கள், சிலிண்டர் மாதிரி இருக்குது பக்கத்து உள்ள. அது அந்த இதில் இது பண்ணுறதுங்க. எல்பிஜி கிடையாது இது, வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு எரிபொருள் தான் அது. சரியான டோனுங்க, ஊக்குமார் இருக்குங்க. நான் வழி விட்டது காரணம் என்னன்னா, ஈஸியாக அவங்கள பீட் பண்ணிடலாம். அதான் வழி விட்டுட்டேன், ஏறிடலாம். ஃபஸ்ட்டு போட்டுங்க, நம்ம ஆக்சிடென்ட்லாம் பண்ணி தரலாம். பார்த்தீங்களா, பஸ் அப்படியே எப்படி போகிறான். இங்கேருந்து ஜெர்மனிக்கு போனாலும் கூட இது ஒரு நல்ல ரைடாக இருக்குங்க. அப்படி போகக்கூடாது, இதுதான் போகணும். நம்ம இந்த சைடு தான் போக போகிறோம். இப்போ அந்த சைடு போக போகிறதில்ல, ஏன்னா அந்த சைடு போனால் அது வந்து டேர்னுக்கு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. யூனிவர்சல் டேர்ன் இல்லை. இப்போதான் கொஞ்சம் நமக்கு ரிதம்லாம் வருதுங்க, ஒரு அப்படியே கிடைக்குது. ஏற்கனவே இதெல்லாம் பார்த்த இடமா இருந்தாலும் கூட அதுக்காக நம்ம லோடை வந்து இது பண்ண முடியாதுல்லங்க. இதுதான் பத்து மணி நேரம் கொடுத்துருக்கான் தூங்குறதுக்கு. இப்போ இவன் லெஃப்ட் ஏறினானா காலி, சாரி ரைட் ஏறினானா. ஏய், இந்த வியூவில் ஓட்டுறதாங்க கஷ்டம், உள்ளுக்குள்ளே ஓட்டுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஓட்டினா ஒரு ஓட்டுற ஃபீல் கிடைக்கும்ன்றது. ஓகே 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 ஓகே, பார்த்தீங்களா, எதுவுமே ஆகலை பாருங்கள். அது காரணம் அப்படியே கூலாக இது பண்ண பாருங்க, அதான் ஒன்றுமே ஆகலை. ரொம்ப நம்ம வந்து டென்ஷன் ஆகினா காலி ஆகிடும். ஒரு டேங்க், அதாவது சாரி ஒரு கண்டெய்னருக்கும் ஒரு ட்ரைலருக்கும் ஒரு
இந்த பின்னாடி வைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கும் வண்டியோட சென்சிட்டிவ் லெவல் மாறுதுங்க. சிலது பார்த்தீங்கன்னா, ஸ்டிப்பா போகுது, நல்லா போகுது. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா, ஸ்டிப்பாவும் இருக்கும், திடீர்னு சென்சிட்டிவ் 2மே இருக்கும். அந்த மாரி ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு அ இதில வந்து வரது பார்த்தீங்கன்னா. அதனால நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா, சில விஷயத்த வந்து நம்ம வந்து அப்படியே பார்த்து போயிட்டே இருக்கணுங்க. அது அதுக்கேத்த மாரி கொஞ்சம் நேரம் ஓட்டுனா தான் கண்ட்ரோல் கிடைக்கும். உடனேலாம் கண்ட்ரோல் கிடைக்காது. இது வந்து நான் நான் தெரிஞ்சுக்கிட்ட வந்து என்னன்னா, இது வந்து ட்ரக்கோட கண்ட்ரோல் இல்ல. ட்ரெய்லரோட கண்ட்ரோல். ஒரு ட்ரெய்லர் எப்படி வருதுன்றத பொறுத்து தான் கண்ட்ரோல்லாம் மாறுதுங்க. நான் முன்னாடி தப்பா நெனச்சிருந்தேன். ட்ரக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. கிடையாது. ட்ரெய்லர் தான் பிரச்சனை. ஏய்! பாத்தீங்களா? இதே நான் பழைய அந்த அந்த கார்கோ மாரி எடுத்துட்டு போனனா தான் அந்த அளவுக்கு இதுல மூவ்மெண்ட் இருக்காது. இது வந்து வெயிட்டு அந்த அளவுக்கு இல்ல. இது வந்து எஸ். எப்படி போது பாத்தீங்களா வண்டி? பாருங்க. வண்டி ஒரு சைடா இழுக்குது. அதுக்கு காரணம் வந்து முன்னாடிலாம் இது ஓட்டும்போது ரொம்ப பதட்டப்படுவாங்க. ஐயோ! இடிச்சிட போறோமோ! இப்பலாம் அப்படிலாம் இல்ல. ஓரளவுக்கு அந்த கண்ட்ரோல் கிடைச்சிருச்சு. ஆனா ட்ரெய்லருக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்கு. ஏய்! ஏய் 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 இதுலயா போற? ஆமா இதுல தான் போணுமா? அடப்பாவி! எல்லாம் ஒண்ணு தானடா. எதுக்கு நான் இதுக்கு வந்தேன்? அதிலயே போயிருக்கலாமே! இந்த இடத்துல மட்டும் ட்ரக்குக்கான ஒரு ரேட் ஒரு ஒரு ரோடு குடுத்துக்கிறான் பாருங்க. வேகமா போமாட்டானுங்க போது. இப்ப அத நான் அந்த அந்த ஒயிட் லைன தான் பார்த்து ஓட்டுறேங்க. ஏன்னா ஃப்ரண்ட் வியூ எனக்கு கிடையாது. வாவ்! இப்ப நம்ம லைட்டா இண்டிகேட்டர போட்டு அப்படியே எதிர்ச்சுட்டு வரணும். அப்பதான் இப்ப நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. சரிங்களா? ரெண்டு சைடும் வண்டி போதுங்க. ஏய்! இடிச்சிடாத. அவ்வளோதான்.
இந்த இடத்துல நம்ம அவங்க கூட போகிறது நல்லதில்ல. ஏன்னா எப்போ வேணாலும் அவங்க திரும்புவானுங்க. அவனை நம்பக்கூடாது. பார்த்தீங்களா, வந்தான் பாருங்க ஒருத்தன். அதனால் அப்படியே அவங்க ஸ்லோ பண்ண விட்டுட்டு அப்படியே போயிடணும். இல்லாட்டா வேலைக்கு ஆகாது. என்ன எல்லாரும் சுறுசுறுப்பாக வேலைக்கு வந்திருக்காங்க பொழுது எல்லாம் வண்டி ஓட்டு போயின்னுக்கிறானுங்க. பாருங்க ஒருத்தன் ஏறான் பாருங்க. ஏய் 2 பேர் ஏறானுங்க. நம்ம இந்த சைடில் போயிடுவோம். ஓ ஓகே 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 ஓகே. பஸ்ஸு ஏய் வந்தான் பாருங்க. பார்த்தீங்களா, இவனை நம்பவே கூடாது தான். பொறுமைன்றதே இவனுக்கு கிடையாது. அதுவும் மதிக்கவே மாட்டானுங்க. அழகா ஏறிடலாம். ஓ பார்த்தீங்களா, இதுதான் கண்ட்ரோல். அப்படியே கண்ட்ரோலை பிடிச்சி போயினே இருக்கணும். இந்த கேம்லேயே மல்டி பிளேயர் இருக்குங்க. ஆனால் அது இன்னும் நான் விளையாட ஆரம்பிக்கல. அது எப்படி விளாடணுன்னு அந்த அளவுக்கு ஐடியா கிடைக்கல. அதுவும் விளையாட ஆரம்பிக்கணும். பார்த்தீங்களா, ஒரே ஸ்ட்ரைட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் இந்த இப்போ நம்ம வந்து ஜெர்மனியில் இருக்கோமா, வந்துட்டோமா, வந்திருப்போம். ஜெர்மனிக்கு வந்திருப்போம். பார்த்தீங்களா, அதான் ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கிற காரணம் தான். ஏய் லைட்டாக சென்சிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்சிட்டிவ் தாங்க பிரச்சனை. கரெக்டாக நம்ம ஹேண்டில் ஒன்றா வச்சுருவோம் போய்ட்டு. பார்த்தீங்களா, நம்ம நினச்சா அதில் ஏறி போகலாம். ஆனால் எங்கே போங்கடா டேய். ரோடு காலியாக இருக்கும்போது போங்க. ரோடு காலியாக இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் இதில் திரும்பணும். அதுக்காக இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், பார்த்துருப்பான். எஸ், பா ஓஹோ, பார்த்தீங்களா, ஏய் அங்கே போயிடுச்சு. அதை கரெக்டான லைனு. ஏய் இந்த வியூ பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த வியூப்பா, இது யார் தப்பு பார்த்தீங்களா?
இப்படி தாங்க பண்ணுவானுங்க. நம்மள வியூ பார்க்கவே விட மாட்டானுங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம பாட்டுன்னு போணும். ஏன்னா அதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஓட்டவே முடியாது. பரவாயில்லங்க, இது ஒரு நல்ல ரோடு. நீட்டாக கிடச்சிருக்கு. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிடும். பார்த்தீங்களா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நிறைய வண்டி வர ஆரம்பிச்சிச்சுங்க. நான் ஒன்றும் அந்த இதெல்லாம் பண்ணல. இந்த சிமெண்ட் வண்டி கூட நான் எடுக்கணுங்க. அது கூட நிறைய இருக்கு அதில். அது எடுக்கணும். அவ்வளோதான், ஆக்சலேஷன் கொடுத்துட்டு அப்படியே போயினே இருக்க வேண்டியதான். ஏய், வண்டி ஸ்லோவாகல பாருங்க, அப்படியே போய் பாருங்க. வாவ், அவ்வளோதாங்க. $150 200லாம் போட்டால் ஒரு தொடலாமே தவிர அதில் கண்ட்ரோல் கிடைக்காதுங்க. வேலை பார்க்குறானுங்க. தெரியுதுங்களா, இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம். பட் ஆனால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சூப்பர், பக்கத்தில் தான் இருக்கு. வந்துட்டோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்டும், அவ்வளோதான். ஓ, என்ன கேட்லாம் போட்டு வச்சுக்கணுங்க. பா, இடம் செம்மையாகுதுங்க. ஓகே, இதுக்குலாம் போகணுமா? ஐயோ பா, இதுக்குலாம் போகணும். என்னாச்சு, திறக்க மாட்டானுங்க. இது கிடையாது, அந்த கேட்டு கிடையாதா? இந்த கேட்டு கிடையாதா? அடே என்னடா, அதானே பார்த்தேன். அடா திறக்க மாட்டானுங்களே நினச்சி பயந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஐயோ, சூப்பராக நிற்கிறானுங்க பாருங்க.
ஓ! அப்படியே வா பொறுமையா பொறுமையா வந்தா போதும். ஒண்ணும் அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் என்னடா? அதுல தான் நிறுத்தணுமா? அட பாவி! நான் அத பார்க்கவேடா. சரி ரிவர்ஸ் அவ்வளோதாங்க. என்டர். நம்ம ஒரு இடத்துல போய் நிறுத்திருவோம். இல்ல நம்ம இதே முடிச்சிடலாமா? இது எப்படி குடுத்துருக்கான் பார்த்துக்கலாம். ஐயோ! அங்க கொண்டு போய் நிறுத்த குடுத்துறாங்க. அங்க போய் நிறுத்தணும். ஆனா பிரச்சனை இல்ல. நல்லா பெரிய இடம் தான். அதனால இதுலயே நிறுத்தலாம். எங்க இருக்கிற? இப்படிதான் போணுமா? ஓ! அங்க வழி இருக்குங்க. தேவையில்லாம போட்டோம் இத. பார்ப்போம். போய் பார்ப்போம். அங்கேயும் வழி இருக்கு, இங்கேயும் வழி இருக்கு. நம்ம அப்படியே போயிடலாம். அதான் நல்லது. இதான் கரெக்டான ரூட்டான்னு தெரியல. அது வேற. ஆமாங்க. இதான் கரெக்டான ரூட்டு. பாருங்க. ஃபுல்லா இந்த மாரி வண்டி தான் நிக்குது. இப்ப இந்த இடத்துல தான் நம்ம நிறுத்தணும். அந்த இருக்கு பாருங்க. அந்த கோட்ல போய் நிறுத்திட்டா போதும். முடிஞ்சிச்சு. நல்லா குடுத்துக்குறாங்கல்ல? சூப்பர். எஸ். பர்ஃபெக்ட்டா நிறுத்திட்டேன் பாருங்க. இப்ப நம்ம டீ குடுத்து கழட்டி விடணும். அவ்வளோதாங்க. பக்கா. ஒரு நல்ல டிரைவ். அருமையான டிரைவ். இப்ப நம்ம வெளிய வந்துரலாம். வந்துட்டு உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வண்டி எப்பவுமே அது உள்ள தான் இருக்கும். பார்த்தீங்களா? இதுதான் ஒரு அழகான விஷயம். ஓய்! ஓ! இந்த சைடு பார்க்க முடியாதா? அட பாவிகளா! இந்த சைடு பார்க்க முடியும்னு நெனச்சேங்க நானு. டேங்க்லாம் தெரியுமே அப்படின்னு நெனச்சேன். பார்த்தா டேங்க் தெரியலையே. பின்னாடி போ முடியல. பார்த்தீங்களா? போனா அது இதாயிடுது. ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துட்டு நம்ம அப்படியே வர வேண்டியதாங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். பார்த்தீங்களா? வண்டி அந்த இதை விட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே போய் அப்படியே இங்கே வந்துட வேண்டியதான். இங்கே பார்த்து நிறுத்திப்போம். அடுத்தது வந்து ஒரு ரைடு இங்கேருந்து எடுக்க ட்ரை பண்ணுவோம். அதனால்
இங்கே வண்டியை நிறுத்திடலாம். ஸ்டாப். எப்படி இந்த இடத்துல வண்டி நிறுத்திடலாம். அவங்க இடத்துல நிறுத்த முடியும். அங்கே வண்டி போகிறதுக்கு வழி இருக்கான்னு தெரியல. அந்த கேட் திறந்தா போகலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இது இங்கே நிறுத்திடலாம். அடுத்த ரைட் நம்ம இங்கேருந்து எடுக்க ட்ரை பண்ணலாம். அதனால் இங்கே நிறுத்திடலாம். ஓகே ஓகே, அவ்வளோதாங்க. சூப்பராக அந்த ரைடு. எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் உத்தரவாங்கிக்கிறேன். பாய்.